கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினமும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் அதன் 1-2 வசனத்தை தேவ பிள்ளைகளில் ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவ பிள்ளைகள் அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகள். நமக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அனுதினமும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஏராளமான தேவைகள் இருக்கிறது. ஏராளமான நன்மைகள் நமக்கு அவசியமான காரியமாக இருக்கிறது, தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு கைகூடி வர வேண்டுமானால் வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தருக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் தேவனுடைய ஒரு பிள்ளையாக, தேவனுடைய மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருந்தவன். அவனுடைய வாழ்க்கையில ஏராளம் ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள் அவனுக்கு அவசியமாய் காணப்பட்டது. அவனுக்கு என்னென்ன நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள், சமாதானம், சுகம் வேண்டுமோ அதெல்லாம் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து தான் அவனுக்கு வரும் என்கிறதை அவன் அறிந்து, அவனுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளுக்காக, அவனுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காக, அவனுக்கு வேண்டிய எல்லா சுகத்திற்காக, எல்லா கிருபைகளுக்காக வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தருக்கு நேராக சங்கீதக்காரன் தன் கண்களை ஏறெடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அவன் தைரியமா சொல்லுகிறான், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பரிசுத்த பர்வதம் இருக்கிறது. அந்த பரிசுத்த பர்வதத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வாசமாக இருக்கிறார். அவர் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் அவரே சிருஷ்டித்து அவர் உண்டாக்கின பூமியில வைத்து நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறார். வானத்தை பூமியை அண்டா சராசரங்களை சிருஷ்டித்து ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளை அவருடைய பூமியில வைத்து நம்மை பராமரித்துக் கொண்டிருக்கிறார், நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நமக்கு என்னென்ன நன்மைகள் வேண்டுமோ, என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேண்டுமோ, என்னென்ன தேவைகளை எதிர்பார்த்து இருக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவர் தான் நமக்கு தர வேண்டும் என்று அறிந்து நாம் வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவரிடத்திலிருந்து ஒத்தாசை எதிர்பார்த்து அவருக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்ன வசனத்தின்படி நாம் ஆண்டவருக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து ஒத்தாசை எதிர்பார்ப்போமானால் நிச்சயமாக வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து நாம் எதிர்பார்த்து நம்முடைய கண்களை ஏறெடுக்கிற காரியத்தில் நமக்கு அவர் ஒத்தாசை அனுப்பி உதவி செய்வார். அவைகள் எல்லாவற்றையும் நாம் பெற்று அனுபவித்து அவருக்குள்ளே மன மகிழ்ச்சியா வாழுகிறதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுவோம். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரிடத்தில் எல்லா ஆஸ்தியும் இருக்கிறது, எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கிறது, எல்லா நன்மையும் இருக்கிறது. ஆண்டவர் அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை தர விரும்புகிறார். அதை நாம் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு ஏராளமான கிருபைகளை, வரங்களை தருகிறவராக இருக்கிறார்.
அவருடைய கிருபை நம்முடைய ஜீவனை பார்க்கல நமக்கு நல்லதா இருக்கிறது. இன்னைக்கு பாருங்கள், உலகம் முழுவதையும் மனிதன் ஆதாயமாக்கி கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்நாள் முழுவதையும் வேலை செய்து பணத்தையும் பொருளையும் சம்பாதித்து ஆஸ்தியை தங்களுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக சேர்க்க வேண்டும் என்று இரவும் பகலும் மனிதன் பிரயாசப்பட்டு ஓய்வில்லாமல் வேலை செய்து பணத்தையும் பொருளையும் சம்பாதிக்கிறவனாக இருக்கிறான். அப்படி சம்பாதித்தாலும் அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபை இல்லை என்றால், தேவனுடைய இரட்சிப்பு இல்லை என்றால், தேவனுடைய ஜீவன் இல்லை என்றால் அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது. அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த பர்வதத்திலே வாசமாய் இருக்கிற வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவருக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து அவரிடத்திலிருந்து ஒத்தாசை எதிர்பார்த்து காத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் கிருபையை தருகிறார், ஜீவனை தருகிறார். ஆண்டவர் நமக்கு பலனை தருகிறார். ஆண்டவர் நம்மை உயிரோடு வாழ வைக்கிறார். இந்த பூமியிலே நாம் வாழுகிறதற்கு, நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி தருகிறார். நமக்கு குறைவு வரும் பொழுதெல்லாம் நம்மை உண்மையாய் நேசித்து நமக்கு உதவி செய்கிற, நன்மை செய்கிற நல்ல இருதயம் உள்ள மனுஷர்களை, மனுஷிகளை, கர்த்தருக்கு பயந்து வாழுகிற ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு எழுப்பி தந்து நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் இந்த ஆண்டவரிடத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளை பெற்று அனுபவிப்போமானால் தேவன் நமக்கு ஜீவனை தந்து வாழ வைக்கிறவராக இருக்கிறார். அதோடு கூட வேண்டிய அனைத்து வசதி வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பலர் இன்னைக்கு நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, ஆஸ்திக்காக, ஐஸ்வர்யத்திற்காக தெய்வம் அல்லாதவைகளிடத்தில் போய் முறையிடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். தெய்வம் அல்லாததை நம்பி அவர்கள் சோர போனவர்களாக, மோச போகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நானும் அப்படி அல்ல. ஜீவனுள்ள தேவனை, மகிமையின் தேவனை சார்ந்து வாழ்கிறோம். நம்முடைய நம்பிக்கைக்குரியவர் பயங்கரமான தேவன். நாம் விசுவாசித்திருக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அவரிடத்தில் நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தில் ஒருபோது களங்கம் வருவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் அவரிடத்தில் வைத்திருக்கிற விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிறார். அந்த விசுவாசத்தை கூட நமக்கு நீதியாக எண்ணி ஆண்டவர் நமக்கு பலனை அருளி செய்கிறவராக இருக்கிறார். நமக்கு வருகிற பலன் முதலாவது பரத்திலிருந்து வருகிறது. இம்மையில் நமக்கு பலனை தருகிறார். இந்த உலகத்தில் வாழுகிற ஜனங்களுக்கு இந்த இம்மைக்குரிய நன்மைகள் தான் உண்டு. பரத்திலிருந்து அவர்களுக்கு பலன் வருவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுக்கு பரத்திலிருந்து பலன் வராமல் இருந்தால், பரத்திலிருந்து நன்மை வராமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையில கேடு உண்டாகிறது. அவர்கள் கெட்டு அழிந்து போகிறார்கள். நமக்கு பரத்திலிருந்து நன்மை வருகிறபடினால், பரத்திலிருந்து பலன் உண்டாகிறபடினால் நமக்கு ஒருபோது கேடு வராது. நாம் ஒருபோது கெட்டு போவதில்லை. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள கையிலே நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கையிலிருந்து நம்மை ஒருவனாலும் பறித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. இந்த உலகத்தின் மேல வாஞ்சை வைத்து, இந்த உலகத்தின் மேல இருக்கிற காரியங்களை அனுபவிக்க வேண்டும் என்று வாழுகிறவர்கள் பாருங்கள், சீர்கெட்டவர்களாக மாறி அவர்கள் கெட்டு அழிந்து போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கு பல கோடி மக்களுடைய சிந்தையெல்லாம் இந்த உலகத்துக்கு நேராகவே இருக்கிறது. எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும், எப்படியாவது நாங்கள் பெரிய ஆளாக மாற வேண்டும், எப்படியாவது இந்த உலகத்தை தன்வசப்படுத்த வேண்டும் என்கிறதற்காகவே வாழுகிறவர்களாக, செயல்படுகிறவர்களாக, பிரயாசப்படுகிறவர்களாக வாழுகிறார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையும், நம்முடைய ஓட்டமும், நம்முடைய கிரியையும் அப்படிப்பட்டதாக அல்ல. எப்படியாவது தேவனை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும், எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்கிற ஆண்டவரை குறித்த அறிவோடு அவரை பின்பற்றுகிறவர்களாக, அவரை சேவிக்கிறவர்களாக, அவருடைய வருகையில் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து அவரோடு வாழுகிறவர்களாக காணப்படுகிற ஒரு சிந்தை உடையவர்களாக நாம் வாழுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, நமக்கு முக்கியம் பரலோக ராஜ்யம் தான். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் தான் நமக்கு முக்கியம். பரலோக ராஜ்யத்தின் மேலதான் நம்ம வாஞ்சை வைக்கணும். வேதம் சொல்லுகிறது, யோவான் ஸ்நானகன் காலம் முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள்
அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அநேகருக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த அறிவில்லை. அவர்கள் பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணி பிடிக்கிறதற்கு பதிலாக இந்த உலகத்தை பலவந்தம் பண்ணி உலகத்தை பிடிக்க வேண்டும், உலகத்தை அனுபவிக்க வேண்டும், உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை உலகத்தோடு முடிந்து போகும். நாம் பரலோகத்தை பலவந்தம் பண்ணி பரலோகத்தை பிடிக்கிறவர்களாக இருப்போமானால் பரலோகத்திலே நாம் வாழ்ந்திருப்போம், பரலோகத்திலே ஆளுகை செய்கிறவர்களாக நிலைத்திருப்போம். அல்லேலூயா. ஆகையால் பவுல் சொல்லுகிறான், நான் எனக்கு முன்பாக நியமித்து வைத்திருக்கிற பாதையிலே நான் பொறுமையுடனே ஓடுகிறேன். எதற்காக ஓடுகிறேன்? பந்தய பொருளை அடைகிறதற்காக இலக்கை நோக்கி தொடர்ந்து பிரயாணம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. நம்முடைய பிரயாணங்கள் எல்லாம் இலக்கை நோக்கியே இருக்க வேண்டும். பந்தய பொருளை அடைகிற நாம் அடைகிற அடைவை உடையவர்களாக பிரயாணம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. யாரும் பந்தய பொருளை இழந்து போக கூடாது. யாரும் பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷத்தை இழந்து போக கூடாது. யாரும் ஆண்டவர் தருகிற மகிமையான நித்திய ஜீவனை இழந்து போகிறவர்களாக காணப்படக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு என்று முதற் பலன்களாக மீட்டுக் கொண்டார். மீட்டுக்கொண்ட தேவன் நமக்கு முதல் பலனை தருகிறதற்கு மத்திய ஆகாசத்தில் வரப்போகிறார். அவர் வரும் பொழுது நல்ல பலனை பெற்று அனுபவிக்கிறதற்கு நாம் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வானத்தை பூமியை படைத்து ஆண்டவருக்கு நேராக தினமும் நம்முடைய கண்களை ஏறெடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி நாம் ஏறெடுத்து செயல்படுவோமானால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கைகூடி வர பண்ணுவார். இந்த உலகத்திலே வாழுகிறதற்கு நமக்கு வேண்டிய எல்லா வசதி வாய்ப்புகளை கைகூடி வர பண்ணுவார். உதவி செய்கிற நன்மை செய்கிற நல்ல பிள்ளைகளை எழுப்பி தருவார். நல்ல ஜனங்களை உதவி செய்கிறதற்கு ஆண்டவர் ஏற்படுத்தி தருவார். நமக்கு உதவி செய்கிற நன்மை செய்கிற மக்களை ஆண்டவர் வானத்தின் பலகணி வாசலை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் என்று ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஊழியத்திற்கு என்று நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். கர்த்தருடைய சபை மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அப்படி செய்து பாருங்க, ஆண்டவருக்கு நாம் கடன் கொடுக்கிறவர்களாக, ஆண்டவருக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக மாறுகிறோம். ஆண்டவருக்கு உதவி செய்கிறவர்களுக்கும் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் அளவில்லாத பலனை திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. அதை அறிந்து கர்த்தருடைய ஊழியத்திற்கு பண உதவி செய்யுங்க, பொருளுதவி செய்யுங்க. கர்த்தருடைய ஊழியக்காரிகளை போஷித்து பராமரித்து காப்பாற்றி அவர்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்ய கர்த்தருடைய சபையில வந்து ஏழ்மையாக இருந்து கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறவர்களாக மாறுங்கள். அல்லேலூயா. அப்படி செய்வீர்களானால் ஆண்டவர் மிகுந்த பலனை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா.